எல்லா உணவுகளை எதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியுமோ அதை பச்சையாக தான் சாப்பிட்ணும். இப்போ எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போகிறோம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையால் தான் விவசாயம் பண்ணணும். நம்மக்கிட்ட இயந்திரங்கள் எதுவுமே வராது. இந்த டிராக்டர் உழுறதுக்கு டிராக்டர் வராது. அப்புறம் மண்வெட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இயந்திரங்களை வச்சு மின்சாரத்துக்கு தண்ணி இறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பம்பு செட்டு கிடையாது. மின்சாரமே இல்லாத உலகம் 2040 அப்புறம் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பம்பு செட்டு இதெல்லாம் கிடையாது. தண்ணி கையை வச்சு தான் இறச்சி ஊற்றணும். அப்போ உணவு உற்பத்தி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி நம்ம டிராக்டர் வச்சு நிறைய உணவுகளை உற்பத்தி பண்ணிட்டோம். மிஷினை வச்சு நம்ம டிராக்டர் வச்சு பம்பு செட்டு வச்சு தண்ணி இறச்சி நிறைய உணவுகளை உற்பத்தி பண்ணிட்டோம். இனிமேல் வரப்போகிற எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனிதர்கள் அந்த உடல் உழைப்பால் தான் தண்ணியை கிணத்துலேருந்து அந்த ஏரியிலேருந்து கால்வாய் மூலமாக தண்ணி பாய்ச்சி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அந்த உணவை உற்பத்தி பண்ணும்போது அந்த உணவை நம்ம சிக்கனமாக தான் சாப்பிட்ணும். அப்போ பச்சையாக சாப்பிட்டா தான் நீங்கள் குறைவாக சாப்பிடுவீங்க. அதுவே வேக வச்சு சாப்பிட்டா நிறைய சாப்பிடுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு மரவள்ளி கிழங்கு இருக்குது. அதை பச்சையாக சாப்பிட்டா கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க. அது கொஞ்சமே போதும். எவ்வளோ முடியுதோ அதுதானே போதும்னு அர்த்தம். அது போதும்னு அர்த்தம். என்னால் கொஞ்சம் தான் இவ்வளோ தான் சாப்பிட முடியுதுன்னா என்ன அர்த்தம்? போதும்னு அர்த்தம். இதுக்கு மேலே முடியாதுன்னா இதுக்கு மேலே உனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். பச்சையாக சாப்பிட்டா இவ்வளோ தான் சாப்பிடுவீங்க. அதுவே அவிச்சு சாப்பிட்டா நீங்கள் ஒரு ஆளே ரெண்டு கிழங்கு சாப்பிடுவீங்க. 1/2 கிலோ கிழங்கு சாப்பிடுவீங்க அவிச்சு சாப்பிட்டா. ஆனால் பச்சையாக சாப்பிட்டா வெறும் இப்போ ஒரு 200 கிராம் தான் சாப்பிடுவீங்க. அப்போ அவிச்சு சாப்பிட்றதுனால நிறைய சாப்பிட வேண்டியிருக்கு. அப்போ நிறைய வீணு தானே போகுது. 1/2 கிலோ சாப்பிடுவீங்க, அப்போ 300 கிராம் வீணாக போகுது. பச்சையாக சாப்பிட்டா 200 கிராம் தான் சாப்பிடுவீங்க. அது மாதிரி ஒரு மக்காச்சோளம் பச்சையாக சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுவீங்க? கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க, பாதி தான் சாப்பிடுவீங்க. அதுவே நீங்கள் அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா உப்பெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு முழு மக்காச்சோளத்தை சாப்பிட்ருவீங்க. அப்போ இதில் பாதி வீணாக போகுதா? நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா ஒரு பாதி மட்டும் நீங்கள் சாப்பிட்டு இன்னொரு பாதியை மற்றவங்கள்ட்ட கொடுத்துடலாம். 2 பேர் சாப்பிட வேண்டிய உணவை நம்ம அவிச்சு சமைச்சு சாப்பிடும்போது ஒருத்தரே சாப்பிட்றோம். பச்சையாக சாப்பிடும்போது பாதி தான் சாப்பிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி போதுன்னு அர்த்தம். அது மாதிரி நிறைய உணவு இருக்குது. எதெல்லாம் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு தேங்காய் இருக்குது. தேங்காய் அதை பச்சையாக சாப்பிட்டா நம்ம ஒரு துண்டு 2 துண்டு தான் சாப்பிடுவோம். அதை அவிச்சு துருவி அதை ஒரு பொரியலில் போட்டு ஒரு முழு தேங்காவை 2 தேங்காவெல்லாம் பொரியலில் போட்டு சட்னி வச்சு சட்னியாக மாற்றி 2-3 நிறைய தேங்காய் வேஸ்ட்டாக போகுது. ஏன்னா நம்ம இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் நம்ம அங்கெல்லாம் மனித உழைப்பால் தான் உணவு உற்பத்தி பண்ணுறோம். இப்போ நம்மகிட்ட இயந்திரம் இருக்குது, பம்பு செட்டு இருக்குது, மின்சாரம் இருக்குது. அதை வச்சு ஏராளமான உணவை உற்பத்தி பண்ணுறோம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித உழைப்பால் தான் உணவை உற்பத்தி பண்ணி ஆகணும். நிறைய விவசாய நிலத்தில் உணவை உற்பத்தி பண்ண முடியாது. நிறைய விவசாய நிலத்தை நீ வளைச்சி போட்டு நிறைய விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா நீ கையால் தான் தண்ணியை கோரி ஊற்ற போகிற. இன்றைக்கி பம்பு செட் இருக்குது, நம்ம சொட்டு நீர் பாசனம் அது இதுன்னு போட்டு நிறைய ஏக்கர் நிலத்தை வளைச்சி போட்டு விவசாயம் பண்ணலாம். நிறைய உணவுகளை உற்பத்தி பண்ணலாம். அப்போ தாராளமாக நீ அவிச்சு சாப்பிட்லாம், சமைச்சு சாப்பிட்லாம். நிறைய உணவு நீ சாப்பிடு, வீணாக கூட போடு. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நம்ம சிக்கனமாக இருக்கணும். சும்மா எல்லாத்தையும் சமைக்கிறேன் அவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவிச்சிக்கிட்டு என்ன நிறைய சாப்பிடுவேன். அப்போ பத்தாது. ஒவ்வொரு நாளும் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 போனீங்கன்னா நீ கடையில் போய் எதுவும் வாங்க முடியாது. பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது. உனக்கு பணம்ங்கிற நடைமுறையே கிடையாது. எல்லாத்தையும் நீ தான் உற்பத்தி பண்ணணும். அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. உனக்கு தேவையான உணவை நீ தான் உற்பத்தி பண்ணணும். ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணுவாங்க. உற்பத்தி பண்ணி பகிர்ந்து உண்ணுவாங்க. உணவில் சிக்கனமாக இருக்கணும். இப்போ தான் நம்ம குண்டாக இருக்கோம். ஏன்னா நிறைய உணவு உற்பத்தி பண்ணுறாங்க மிஷினை வச்சு. மனிதர்களோட இயந்திரங்களை வச்சு நிறைய உணவு உற்பத்தி பண்ணுறதுனால எல்லோரும் குண்டாக இருக்காங்க, குண்டாயிட்டாங்க. ஏகப்பட்ட சாப்பாடு அவிச்சு சமைச்சு ஏகப்பட்ட சாப்பாடு. இப்போ நீங்கள் அரிசி சாப்பிட்டா ஒரு கைப்பிடி சாப்பிடுவீங்களா? அதுவே சோறாக மாற்றினா 2 தட்டு சாப்பிடுவீங்க. அரிசியை ஒரு கைப்பிடி சாப்பிடுவீங்கப்பா. அல்லது அரிசினால் மாவு அரைச்சி 10 இட்லி கூட சாப்பிடுவீங்க. அதுவே பச்சை அரிசியை கையில் கொடுத்தா எவ்வளோ சாப்பிடுவீங்க? ஒரு கைப்பிடி தான் சாப்பிடுவீங்க. அது போதும் என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னா என்னது? அது உங்களுக்கு போதும்னு அர்த்தம். அதுவே சமைச்சிங்கன்னா 2 பிளேட் சாப்பாடு கொடுங்க, 2 பிரியாணி கூட சாப்பிடுங்க. இப்போ சாப்பிடுங்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப ஒரு பிளேட் சாப்பாடு போடுங்க அப்படிம்பிங்க. சமைச்சு சாப்பிட்றதுனால நிறைய சாப்பிட்றோம், நிறைய உற்பத்தி பண்ணுறோம், நிறைய சாப்பிட்றோம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நிறைய உற்பத்தி அங்கே கிடையாது. எல்லோரும் கையால் தான் மேனுவல் உழைப்பு, அதாவது மனித உழைப்பால் உணவு உற்பத்தி செய்யப்பட போகுது. அப்போ உணவை சிக்கனமாக சாப்பிட்ணும். சும்மா அவிச்சு சமைச்சு நிறைய சாப்பிட்றக்கூடாது. அப்போ பச்சையாக சாப்பிட்டா தான் குறைவாக சாப்பிடுவீங்க. எதை சமைக்கணும்? அதை பச்சையாக சாப்பிட முடியாத ஒரு உணவை தான் சமைக்கணும். கருணக்கிழங்கு அது காரம், அப்படி பச்சையாக சாப்பிட்டா அதை சமைச்சு தான் சாப்பிட்ணும். வேக வச்சு உப்பு போடாமல் சாப்பிட்ணும்.
உப்பு போடுறதுனால நம்ம நிறைய சாப்பிட்றோம். இன்னொன்று உப்பு போடுறதுனால நிறைய சாப்பிட்றோம். உப்பும் சரி, சமைக்கிறதும் சரி, நிறைய சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்குது. மனிதர்கள் குண்டாவதற்கு காரணமாக இருக்குது. உடல் உழைப்பு கிடையாது, ஆனால் நிறைய சாப்பிட்டே இருக்காங்க. அதே நீங்கள் உப்பு போடாமல் வேக வச்சு சாப்பிட்டா கூட குறைவாக தான் இருக்கும். வேக வச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது, உப்பு போடலன்னா, உப்பு போட்டால் நிறைய சாப்பிடுவீங்க. உப்பு நீங்கள் வேக வச்சு உப்பு போடலன்னா அப்போ கூட கொஞ்சம் குறைவாக தான் சாப்பிடுவீங்க. பச்சையாக சாப்பிட்டா இன்னும் குறைவாக சாப்பிடுவீங்க. உப்பு தான் நம்ம நிறைய சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ உப்புங்கிறது 2040 அப்புறம் கிடைக்காது. ஏன்னா உப்புங்கிறது எப்படி கிடைக்கிது? பணம் கொடுத்தா தான் கிடைக்கும். அது ஒரு வியாபார பொருள், பண பொருள்னு வச்சுக்கோங்க. பணம் கொடுத்தா தான் கிடைக்கும். பணம் கொடுக்குறதுனால தான் கடற்கரையிலேருந்து உற்பத்தி பண்ணி எல்லா மனிதர்களுக்கும், கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் இருக்கிற மக்களுக்கு அது போய் சேர்கிறது. பணம் கொடுத்து அதை வாங்குகிறார்கள். நீ கடைக்கு உப்பு இருக்குது, பணம் கொடுத்தா கிடைக்கும். பணங்கிறதே நடைமுறை 2040 அப்புறம் கிடையாது. அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு உப்பே கிடைக்காது. உப்பை யாரும் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி போக்குவரத்து வாகனங்கள் வேணும். உப்பை ஏற்றுமதி, அதை உற்பத்தி பண்ணி அதை ஏற்றுமதி பேக்கெட்டில் அடைச்சி மக்கள்கிட்ட கொண்டு விற்பனை செய்கிறதுக்கு போக்குவரத்து வாகனம் வேணும். 2040 அப்புறம் போக்குவரத்து வாகனங்களே கிடையாது. போக்குவரத்து வாகனங்களே இல்லைன்னா நீ எப்படி மக்களுக்கு உப்பு கிடைக்கும்? அதனால் நம்ம சமைச்சு சாப்பிட்றது, இந்த இயந்திர அறிவியல் உலகம், இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம், நம்ம அதிகமாக சாப்பிட்றதுக்கு இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் காரணமாக இருக்குது. அதிகப்படியான உணவை உற்பத்தி பண்ணுறது, சொட்டு நீர் பாசனம், இயந்திரங்களை வச்சு மின்சாரம், இந்த மின் பம்பு செட்டு, இதெல்லாம் தண்ணியை பாய்ச்சிறது, இதெல்லாம் ஈஸியாக விவசாயத்தில் ஏராளமான உணவை உற்பத்தி செய்கிறாங்க. ஒரு நிலத்தை இன்றைக்கி 10 நிமிஷத்தில் உழுதுடுறாங்க. அதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மாடை வச்சு நிலத்தை உழுவாங்க. காலையில் ஆரம்பித்து 2-3 வயலை உழுறதுக்கு 4 பேர் சேர்ந்து அந்த நிலத்தை உழுவாங்க. மத்தியானம் வரைக்கும் உழுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கர் நிலத்தை ஒரு டிராக்டர் ஒரு 10 நிமிஷத்தில் உழுதுருது. இந்த இயந்திரங்கள்னால தான் நிறைய உணவு உற்பத்தி, நம்ம நிறைய சாப்பிட்றோம். அதுவே நீங்கள் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டிலே சொல்லுவாங்க கொஞ்சமாக சாப்பிடுன்னுவாங்க. தட்டில் சோத்தை போட்டு கொஞ்சமாக சாப்பிடு, இதோட நிறுத்திக்கோன்னுவாங்க. ஏன்னா அன்றைக்கெல்லாம் மனித உழைப்பின் மூலமாக உணவை உற்பத்தி செய்தார்கள். அப்போ குறைவாக தான் உற்பத்தி பண்ண முடியும். அப்போ குறைவாக தான் சாப்பிட்டாகணும், சிக்கனமாக சாப்பிட்டாகணும். அப்போ நீங்கள் சமைச்சு எதனாலலாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க? அப்போ எதிர்காலத்தில் மனிதர்கள் உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? உப்பு போட்டு சாப்பிட்டா நிறைய சாப்பிடுவாங்க. அது மாதிரி அவிச்சு சாப்பிட்றது கூட, எதை பச்சையாக சாப்பிடணுமோ அதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ரு, எதை அவிச்சா தான் சாப்பிட முடியும், வேக வச்சா தான் சாப்பிட முடியும் அப்படின்னா அதைத்தான் நீ வேக வச்சு சாப்பிட்ணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு உணவு பத்தாது. நம்மலாம் எதிர்காலத்தில் நாம் மனித உழைப்பின் மூலமாக தான் உணவு உற்பத்தி பண்ண போகிறோம். நீ அவிச்சு சமைச்சிலாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நிறைய சாப்பிட்டுட்டு இருப்ப. மனித உழைப்பின் மூலம் உணவு உற்பத்தி பண்ணும்போது குறைவாக தான் நமக்கு உணவு கிடைக்கிது. அதனால் மனிதர்கள் ஏன் நிறைய சாப்பிட்றாங்க? உப்பு போடுறதுனால தான் நிறைய சாப்பிட்றாங்க. அதனால் நமக்கு எல்லாத்துக்கும் உணவு இல்லாமல் போயிடும். அதனால் உப்பு போட்டு சமைக்காதீங்க. இதனாலேயும் உப்பு நோய் தரும், அது வேறு விஷயம். உப்பு போட்டு சாப்பிட்டா நோய் வருங்கிறது வேறு விஷயம். அதனாலேயும் அது வேண்டான்றுவாங்க. இந்த மாதிரி உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டா மனிதர்கள் நிறைய சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்டா என்னாகும்? நமக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும். ஏன்னா மனித உழைப்பின் மூலமாக தான் எதிர்காலத்தில் உணவை உற்பத்தி பண்ண முடியும். இன்றைக்கி இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் 2040 அப்புறம் படிப்படியாக செயலிழந்துடும். அதனால் நம்ம நிறைய சாப்பிட்றோம். மனிதர்கள் ஏன் குண்டாக இருக்காங்க? காரணம் என்னென்னா, அதுக்கு இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் ஒரு காரணமாக இருக்குது. நிறைய உணவை உற்பத்தி பண்ணுறாங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க, உப்பு போடுறாங்க. அதனால் நிறைய சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்குது. இங்கே பச்சை சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுவீங்க? கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. அதனால் எதிர்காலத்தில் எல்லா மனிதர்களும் ஒல்லியாக தான் இருப்பாங்க. எதிர்காலத்தில் உடல் பருமன் என்கிற நோயே இருக்காது. உடம்புல நோயே இருக்காது. அதாவது பசியோடு வாழ்வாங்க, ஆனால் சாப்பிடுவாங்க, ஆனால் பசி இருக்கும். பசி பட்டினியோட மனிதர்கள் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. பசி பட்டினிலாம் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க. ரொம்ப சாப்பிட்டா தான் ஆட்டம் போடுவாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டா தான் ஆட்டம் போடுவாங்க. ரொம்ப திமிராக நடந்துப்பாங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமான வலிமை ஆட்டம் போடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம்.